ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க. ஆன்மீகவாதிகள் செய்ய வேண்டியதை அரசியல்வாதி செஞ்சிருக்காரு. அந்த மாதத்தில் இறந்திருக்காரு. அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் குருபவான நட்சத்திரத்தில் இறந்திருக்காரு. சொல்லவே இல்லை. அவர் செஞ்ச எல்லா புண்ணியத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஆன்மீக ரீதியாக சொல்ல போனால் ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு ஜாதக ரீதியாக. கடைசி வரைக்கும் அவரை காப்பாற்றுது, இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி புண்ணிய ஆத்மாவை கொண்டு போய் சேர்த்தது ஒரே விஷயம்தான், அன்னதானம் மட்டும்தான். இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும் மக்களை தான் தெய்வமாக நினைச்சாரு. அவர் கோயில் குளத்து போனது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு எல்லாமே மக்கள் தான். என் மக்கள் என் மக்கள் என் மக்கள்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க படுற துன்பத்தை வேதனையை பார்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு. சொன்னார்ல, நாங்கள் 4 பேர் குடும்பத்தில் இருக்கிறோம், இவ்வளோ பேர் இருக்குங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வந்தால் சோறு போட மாட்டீங்களா? என்ன காசு போகும்போது அண்ணா கூட எடுத்து போட்டு போகிறான் சொன்னார்ல. எவ்வளோ யதார்த்த பேச்சு. இதுதான் நம்ம சொல்கிறோம், ஆன்மீகத்தில் இதான் சொல்கிறோம். அவர் ஏன் ஆன்மீகவாதிக்குள்ளே அப்படி குறிப்பிட்றேன்னா புரியுதா உங்களுக்கு? கடவுள் வேற கணக்கு போட்டார். போதும், அவருடைய சேவை போதும், அடுத்தவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. அவருக்கான நேரம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அவரை துன்பப்படுத்த விரும்பல. நல்ல நிலைமையிலே அவரை கூப்பிட்டு சொல்லிட்டு தான் மார்கழியிலே கூப்பிட்டு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன்னு மக்களால் அன்போடு அழைக்கப்பெற்ற விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு மிகப்பெரிய கவலைக்குள்ளாடி மக்களை செலுத்தியிருக்கு. இந்த விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பார்வையில், ஒரு ஆன்மீகவாதியாக விஜயகாந்த் அவர்கள் மீதான உங்களுடைய பார்வை? ஆன்மீகவாதிகள் செய்ய வேண்டியதை அரசியல்வாதி செஞ்சிருக்காரு. உதவி உதவி உதவி, அது தன்னலமில்லா உதவி. எதிர்பார்த்து செய்கிறது உதவி கிடையாதுல்ல. நான் அவனை செஞ்சால் திருப்பி ஒருத்தர் செய்வார்ன்ற மாதிரி நோக்கத்தில் அவர் செய்யலை. அது அவருக்கு ரோல் மாடல் புரட்சித் தலைவர் இருந்தார். அதான் அவர் கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிட்டாங்க. அதாவது ஒரு துன்பம் அப்படின்னு போய் நிற்கும்போது கை கொடுத்து தூக்கத்துக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நம்ம கடைசி நம்பிக்கையை ஆன்மீகத்தில் சொல்லுவோம், இறைவன் தான். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. அன்னைக்கு திக்கட்டு நின்ன சினிமா தொழிலாளர்கள் மற்ற எல்லாருக்குமே யார் துணையாக இருந்தது? விஜயகாந்த் தான் துணையாக இருந்தார். முதல்ல சாப்பிடு, பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். ராமாவரத்தோடு தான் ஒரு நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம அப்போ தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் கேப்டனுடைய தோட்டம் தான். சாப்பிட்டு அப்புறம் பிரச்சனை பேசு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம் அப்படின்னு அந்த ஆன்மீக சிந்தனைன்றதை விட்டு உடலை ஊறி போச்சு. மதுரை மண் சார்ந்தவர். அந்த சொல்லுவாங்களே, கலாச்சாரன்றது சாதாரண விஷயம் கிடையாது. குலதெய்வ வழிபாடு, கலாச்சார வழிபாடில் ஊறி போன ஒரு நண்பர். அந்த அடித்தட்டு மக்களுடைய வேதனை வழியும் தெரியும். ஆனால் உணர்வுபூர்வமாக செஞ்சார். இது ஒரு ஒரு பேர் வாங்கிறதுக்காகவோ மற்றதுக்காகவோ செய்யலை. ஏன்னா அடிப்படையில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டவர். சென்னைக்கு படாத பாடுபட்டவர். என்னதான் ரைஸ் மில் நடத்தினாலும் கூட சினிமாவில் ஜெயிக்கணுன்றதுக்காக ரொம்ப பாடுபட்டவர். நட்புகளோடு சேர்ந்து பாடுபட்டார். தனி நம்பரமாக நிற்கல. எப்பவுமே நட்போடு தான் இருந்தார் எல்லா விஷயத்தையும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைவில் இருந்தவங்க எல்லாருமே யாரும் பொய் சொல்லக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனால் அந்த இறைத்தன்மைன்றது அவர் உடம்போடு ஊறி போச்சு. உதவி உதவி உதவி, தன்னலமில்லா உதவின்றது தான் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதம், மார்கழி மாதம் அப்படிங்கிறப்ப, இந்த மார்கழி மாதத்தில் இந்த நாளில் அவர் இறந்ததுக்கு ஏதாவது ஒரு விசேஷ காரணங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக உண்டு. ஏன்னா பொதுவாகவே மார்கழி மாதம்ன்றது ஒரு நல்ல மாதம். இன்னொன்று, இந்த மார்கழி மாதத்தில் யார் இயற்கையான மரணம் யார் அடைஞ்சாலும் அது இறைவனுடைய பெருமானுடைய பாதத்தில் போய் சேருவாங்கன்னா காலகாலமாக நம்பக்கூடிய விஷயம், புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயம்தான். அதனால் அவருடைய கர்மா உடல்நிலை சரியில்லாதப்போ நிறைய அனுபவிச்சிட்டார். உடல்நிலை நொடிஞ்சு போயிட்டு அவர் ஒரு புண்ணிய ஆத்மாவாக கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மார்கழி மாதத்தில், அதுவும் புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு குரு பகவானுடைய நாள், பரிபூர்ண குருனுடைய அருளோட எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கோட கலந்துட்டார். இறைவனோட போய் மிங்கில் ஆகிட்டார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த மாதத்தில் இறந்தால் அவளுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டுன்றது விதி. அந்த மாதத்தில் இறந்திருக்காரு. அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் குருபவான நட்சத்திரத்தில் இறந்திருக்காரு. சொல்லவே இல்லை. அவர் செஞ்ச எல்லா புண்ணியத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஆன்மீக ரீதியாக சொல்ல போனால் ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு ஜாதக ரீதியாக.
இந்து மதத்துல அன்னதான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஐயப்பரை வந்து சொல்லுவாங்க. ஆனா மனிதம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அன்னதான பிரபுன்னு அவர் சொன்னாங்க, சாஸ்தாவை சொன்னாங்க, ஐயப்பனை சொன்னார். நல்ல ஒரு ஐயப்ப பக்தர் விஜயகாந்த். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஒரு தீவிரமான ஒரு ஐயப்ப பக்தர். அதான் சொல்கிறேன்னா, அந்த இறைநிலையோடு கலந்த மனிதர். அந்த அன்னதானத்தை பிரதானமாக எடுத்தினார் பார்த்தீங்களா, அங்கே தான் இவர் நின்ட்டார். அப்போது ஒரு சூட்சமத்தை பார்க்குறாரு. மக்களுக்கு முதல் தேவையை பூர்த்தி பண்ணணும், பிரச்சனையை அப்புறம் காது ஊத்து கேட்டுக்கலாம். அது எந்த பிரச்சனையும் எப்போ வேணால் தீர்த்துக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை உடனே தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. ஒரு 3 வேளை அட்லீஸ்ட் 2 வேளை சாப்பிட்டாகணும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வேளையாக சாப்பிட்டாகணும் இல்லை. அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டார். அவருடைய பெரும் பங்கு பணம் செலவு பண்ணது எல்லாத்தையுமே பார்த்தா சாப்பாடு தான், சோறு தான். கடைசி வரைக்கும் அவரை காப்பாற்றுது, இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி புண்ணிய ஆத்மாவை அவரை கொண்டு போய் சேர்த்தது ஒரே விஷயம்தான், அன்னதானம் மட்டும்தான், சாப்பாடு மட்டும்தான், பிளஸ்ஸிங் மட்டும்தான். இது எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. தன்னுடைய கடைசி காலங்களில் வருடக்கணக்காக அவர் வந்து படுக்கையாகவோ இல்லை எழுந்து சரியாக நடக்க முடியாத வகையிலையோ பார்க்க நமக்கு வந்து ஒரு ஆதங்கத்தையும் ஒரு பரிதாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து போயிட்டார். ஆனால் அவர் எப்பவுமே கேப்டன் அப்படின்னு நம்ம பார்த்த அந்த உற்சாகம், கம்பீரம் அது எல்லாமே இல்லாமல் போச்சு. இந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து கர்மா அப்படின்னு நம்ம ஒரேடியா அடக்கி விட நிச்சயமா சொல்லலாங்க. நிச்சயமா நீங்க செய்த விதைகள் தான் உங்ககிட்ட வரப்போகுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதான் நல்லது செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க சொல்றது காரணம். இவ்வளவு நல்லது செஞ்சும் கர்மாவா? இல்லை, வேற வழி இல்லையே. அது ஏற்கனவே அவர் செஞ்ச போன பிறகுல செஞ்சதெல்லாம் பேலன்ஸ் இருக்கணும்ல. அந்த துன்பத்தை யார் அனுப்பிப்பா? அதுக்காக ஒரு துன்பமே செஞ்சதை நம்ம சொல்ல வரல. அதோட மிச்சம் மீதி எச்சம் தானே கடைசி காலத்தில். ஏங்க எல்லாத்துக்கும் தான் பெரிய பலன் கொடுத்துட்டாரு இறைவனு. எல்லாத்தையும் தாண்டி 1000 கர்மாக்கள் இருந்தாலும் கூட உனக்கு நான் இருக்கிறேன், சொர்க்கத்தில் உனக்கு இடம் உண்டு அப்படி இடம் கொடுத்துட்டாருல்ல. எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது நீங்கள் எடுத்து பாருங்களேன். இந்த பாக்கியத்துக்காக நிறைய பேர் பல வருஷம் தவம் கெடுக்கிறாங்க, இறைவா அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தோடனே அவருடைய முதல் பிரார்த்தனை எது மாதிரி தெரியுமா இருக்கும்? வாழ்கிறத பற்றியோ மற்றதை பற்றிலையும் இருக்காது. இறைவா என்னுடைய இறப்பு மார்கழி மாதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம். அது என்ன அவருடைய தத்துவம், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும், காலகாலமாக அனுபவிக்கிறாங்க. இப்போ ஒரு கேட்கவே தேவையில்லை. இறைவன் இவருடைய செஞ்ச புண்ணியத்து காரியத்தை பார்த்துட்டு நீ மார்கழியில் உள்ள வரத்துக்கு தகுதியான நபர், நீ ஒரு புண்ணிய ஆத்மா சொல்லிட்டு தான் காலம் கடந்தாலும் கூட நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட உனக்கான பாதை மார்கழி மாதம் நான் தரேன்னு சொல்லிட்டு தான் அந்த குரு பகவான் நாளிலே குரு பாதத்தை அடைஞ்சிருக்காரு. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு, அதாவது நான் சொல்றது ஸ்கிரீன்ல இருந்து அரசியல், விஷுவலி ஹீரோயினா இருந்து அப்புறம் அரசியலுக்கு வந்த மூவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், இப்போ விஜயகாந்த் அவர்கள், 3 பேருமே சொல்லி வைத்த மாதிரி இந்த டிசம்பர் மாதம் இறைவனுடைய சேர்ந்திருக்காங்க. ஏதாவது கனெக்ட் இருக்கு ஆன்மீக? ஆமாம்மா, நான் உங்களுக்கு டிசம்பர் மாதம் 12ஆம் மாதம். இப்போ ஜாதகத்தில் 12ஆம் இடம்ன்றது மோட்சஸ்தானம் சொல்லுவோம். விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் ரெண்டுமே தான். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த 12ஆம் இடத்தை வச்சு தான் கணித்து சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அதே தான் விரயஸ்தானம். நீங்கள் மோட்சத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஸ்தானத்தை தான் மெயினாக பார்க்கணும். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுமையாக இந்த மிக்க நபர் இல்லாமல் பாருங்கள் டிசம்பரில் தான் போயிருப்பாங்க. ஏன்னா விரையும் அந்த சமயத்தில் அவங்க போய் சேர்ந்த விதி. இதில் கூடுதல் பலமாக என்ன செய்யுதுன்னா நீங்கள் செஞ்ச கர்மா அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் அந்த மார்கழி ஒரு கிடச்சிருக்கு. இப்போது ஒரு விதத்தில் வேதனைப்படுறோம், ஆனால் இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது ஒரு முன்னுதாரணமாக போயிருக்காரு. பாருப்பா இவ்வளோ செஞ்சால் மனுஷன் கடவுளை பற்றிய மார்கழியில் கூப்பிட்டுருக்காரு. தயவு செஞ்சு புண்ணிய காரியங்களை செய்யுங்க, 4 பேர் நல்லது செய்யுங்க, முதல்ல உதவி செய்யுங்க, உதவி செய்கிற மனப்பான்மை வளர்த்துக்காங்க. இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் கடைசி வரைக்கும் மக்களை தான் தெய்வமாக நினைச்சார். அவர் கோயில் குலத்து போனது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு எல்லாமே மக்கள் தான். என் மக்கள் என் மக்கள் என் மக்கள்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க படுற துன்பத்தை வேதனை பார்த்து தான் கட்சி ஆரம்பித்தார். எது கட்சி ஆரம்பித்தார்? அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும், நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் திராவிடமே இப்போ கட்சி ஆரம்பிச்சிது. திமுக தோட்டது அப்படி தானே. நீங்கள் என்ன தான் கொள்கை ரீதியாக பேசியிருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் தான் நம்மளுடைய கொள்கைக்கு செயல்படம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அப்படி ஆரம்பித்தாங்க. அதே தான் இவருக்கும் சிந்தனை செயல் முழுக்க எதில் இருந்தது? ஆட்சி அதிகாரம் வந்தால் இன்னும் நம்ம நினச்ச சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணாததுக்காக தான் கட்சி ஆரம்பித்து மக்களோட பயணித்த தலைவர் தானே அவர். அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அவருடைய அரசியல் பொதுக்கூட்டங்களில் வெறுமனே அரசியலாக மட்டுமே அவருடைய பேச்சு இருக்காது. சில இடங்களில் வந்து அவர் கடவுளை குறிப்பிடுவார், இறை நம்பிக்கையை குறிப்பிடுவார், இயற்கையை குறிப்பிடுவார். அப்படி நீங்கள் வந்து பார்த்து வியந்த கேப்டன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, கொஞ்சம் அவருடைய பேச்சில் எப்போவுமே ஒரு ஆன்மீகம், ஒரு இறை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அதில் மாறுபட்ட நம்ம சட்டசபையில் பல நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். அப்போது கலைஞர் கருணாநிதி சிஎம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்போது அந்த விமான நிலையத்துக்கு இடம் தேர்வு சம்மந்தமாக ஒரு பெரிய இஷ்யூ போயிருக்கு. அப்போ ஒரு விருதாசலம் தனி எம்எல்ஏ தான். அப்போ அந்த விஷயத்தை ரொம்ப எமோஷனலாக பதிவு பண்ணுறாரு. பேசுறதுக்கு கூடுதலாக நேரங்க வரும் கேட்குறாரு. ஒரு சிங்கிள் எம்எல்ஏ தான் அவர். அப்புறம் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அப்பா உனக்கு முன்னுரிசை உட்கார வச்சுட்டாங்க, கட்சி தலைவர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தான் உனக்கு வாய்ப்பு அடிக்கும், விட்டுருங்க போதுன்றாங்க. உடனே ஒரு கேன்டீனுக்கு வராரு. அப்போ நம்ம சக நம்பர்லாம் கேன்டீனில் இருப்போம். எல்லாருமே சொல்கிறோம், இல்லையா உங்களுக்கு அவ்வளோதான் வாய்ப்பு அப்படின்னா, இல்லை இந்த விஷயத்தை பதிவு பண்ணியே தீரணும், மக்கள் சார்ந்த விஷயம், இதை விட்டுற முடியாது அப்படின்னு எமோஷனலாக வராரு. அப்போ நாங்கள் சொன்னோம், ஐயா உங்களுக்கு எங்களை வாய்ப்பு வரும்போது தான் பேச முடியும், வெயிட் பண்ணுங்க, அதை பதிவு பண்ணலாம் சொல்லிட்டு. ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த விஷயத்தை பதிவு பண்ணி ரிசல்ட் உடனே கிடையாது எதிர்பார்த்தவர். ஒரு அரசியலில் ஒரு சில நடைமுறை சிக்கல் உண்டு. அவர் வந்த புதுசு. அதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்கிறார், ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த கட்டமாக பயணம் போகும்போது ஒரு சில தேவை வேணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கூட்டணி விஷயத்துக்கே வர்றார். அது வரைக்கும் மக்களோட மட்டும் தான் கூட்டணி சொன்னவர். நடைமுறையில் பார்க்குறாரு, ஒரு சில அதிகாரங்களை பெறணும்னா ஒரு சில விஷயத்தை உள்ளே வந்தால் தான் முடியும்னு புரிஞ்சினால்தான் கூட்டணிக்குள்ளே வரார். அதனால் எப்பவுமே அந்த மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு வந்து அவருடைய எமோஷனல் வேறு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது முரண்பட்ட விஷயமாவே தெரியும். மீடியாவுக்கும் அவருக்கும் நிறைய கான்ட்ரவர்சி இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அதை தாண்டி அவருடைய சிந்தனை செயல் எல்லாமே அடித்தட்டு மக்கள் தான். நீங்கள் மேல்தட்டு மக்கள்கிட்ட போகவே மாட்டார். இதோட வேறு என்ன வேணும், ஊரில் கிளம்பும்போது முடிவு பண்ணிடுவான், கேப்டனை பார்க்க போகிறோம், நல்லா சாப்பிட போகிறோம், அது அசைவ உணவு சாப்பிட போகிறோம், தேவையானவர்களுக்கு சாப்பிட போகிறோம், எத்தனை நாள் வேணால் சாப்பிட்லாம். நல்லா புரிஞ்சாங்க. அன்றைக்கி அசிஸ்டன்ட் தேர்வு 4 பேருக்கு புகலிடமே எது? நிறைய பார்க்கில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். டிஸ்கஷன் சொல்லிட்டு பெரிய ரூம் போட்டுலாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஏதாவது ஒரு பார்க்கில் போய் தான் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பார்க்கு முடிஞ்சு வயிறு சாப்பாடு கேட்ட உடனே நேராக கேப்டன் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அங்கே போய் சாப்பிட்ருவாங்க. திரும்பவும் பார்க்கு வந்து உட்காந்து திரும்ப டிஸ்கஷன் தொடரும். அவன் ஒரு வாழ்விடமே கேப்டன் ஆஃபீஸ் தான். அவருக்கு தெரியும். அவருக்கு எப்பாவது ஏதாவது சொல்லியிருப்பாரா? இன்னும் என்கரேஜ் பண்ணார், வேறு யாராவது இருந்தாலும் கூட்டினுவாங்க, சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க, மற்ற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சோறு போட்ட ஒரு புண்ணியவன். கதை சொல்ல வரக்கூடிய புதுமுக இயக்குநர்கள்ட்ட முதல் கேட்குற கேள்வியே சாப்பிட்டீங்களா, முதல்ல சாப்பிட்ருவாங்க அப்புறம். ஏங்க அது நம்ம நீங்கள் தெரிஞ்சே தெரியாமல் அவருக்கு ஏன் கருப்பு எம்ஜிஆர் பேர் வச்சாங்க பார்த்தீங்களா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ராமாவரத்தில் தோட்டத்தில் முதல்ல போய் சாப்பிடுவாங்க, மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்குவோம், முதல்ல சாப்பாடு. அந்த அம்மையார் இதையே மக்களுடைய கஷ்டத்தை பார்த்தா அம்மா உணவு தொடர்னாங்க, 1000 பிரச்சனை விட்டோம், நம்ம முதல்ல போய் சாப்பிட்டோம். கோயிலில் அன்னதான கூடம் சாப்பிட்டோம், முதல்ல சாப்பிட்டு அப்புறமா எந்த பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம். பீரியாட்டுன்றது அன்னதானத்துக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தை அதுவும் அடித்தட்டு மக்களுக்காக ஒரு கையில் எடுத்தார். அதுதான் இன்றைக்கி ஒரு புண்ணிய ஆத்மாவாக அவர் போய் ஐக்கியமாகறாருன்னா, வேறு எந்த உழைப்புமே அவர் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்ச பணமோ காசோ கூட வரல. அவர் ஒரு வசந்த சொல்ல வரல, என்ன அண்ணாகையோட அறுத்துட்டு போடுவாங்க அப்படின்னு சொன்னார்ல, அதானே எதார்த்தம். இப்போது மக்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு, நீங்கள் வந்து எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறீங்க, கேப்டன் 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 சொல்கிறீங்க, அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், உதவி செய்யுங்க. அது நீங்கள் சொன்ன ஒரு அந்த வசனம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு லைஃப் டைம் லெசன் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு கட்சி கூட்டத்தில் பேசும்போது என்னையா காசுன்னு சொன்னார்ல. நாங்கள் 4 பேர் குடும்பத்தில் இருக்கிறோம், இவ்வளோ பேர் இருக்குங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வந்தால் சோறு போட மாட்டீங்களா, என்னையா காசு, போகும்போது அண்ணாவோட எடுத்து போட்டு போகிறான் சொன்னார்ல. எவ்வளோ யதார்த்த பேச்சு. இதுதான் நம்ம சொல்கிறோம், ஆன்மீகத்தில் தான் சொல்கிறோம். அவர் ஏன் ஆன்மீகவாதிக்குள்ளே அப்படி குறிப்பிட்றேன்னா புரியுதா உங்களுக்கு? கருத்து ஒரே கருத்து தான். அவர் வேறு மேடையில் போய் சொல்கிறார், நம்ம வேறு மேடையில் சொல்கிறோம், கருத்து ஒரே கருத்து தான். அடுத்தவங்களுக்கு உதவி செய், அடுத்தவனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோ, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடு, உதவி செய், உபத்திரவம் செய்யாது. கடைசி வரைக்கும் அவர் சொன்ன விஷயம்தான். அவர் நிறைய விஷயத்தில் அரசியல் ரீதியாக அவருக்கு நிறைய அழுத்தங்கள்லாம் உண்டு, அப்பயும் அவர் அசரில், அப்படியா பார்த்துக்கலாம், ஆண்டவர் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, ஆண்டவர் இருக்காங்க, மக்கள். கடைசி வரைக்கும் அவர் சொன்ன ஒரே டைலாக் என்னது? மக்கள் இருக்காரு, ஆண்டவர் இருக்காரு, மக்கள் இருக்காரு, ஆண்டவர் இருக்காரு. பிரச்சனை யார்கிட்ட விட்டாரு? அந்த 2 பேர் தான் விட்டாரு. கட்சி ஆரம்பிக்கும் போதே கடவுளோட கூட்டணிட்டாரு. ஆமா, வேற யார்ட்டையும் சொல்லலையே அவரு. எங்கிட்ட மக்கள் கடவுள் தான் கூட்டணி சொன்னாரு, பகிரங்கமா சொன்னாரு. ஏன்னா அந்த நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஏன்னா வாழ்வியல்ல அவர் சந்திச்ச மக்களும் சரி, அந்த மண் சார்ந்த விஷயத்தை சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அது கலைஞ்சிச்சு. உயிரோட்டமான ஒரு மனிதருங்க. நீங்க வேற மாதிரி அவர் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலே அந்த மனிதத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கேப்டன் விஜயகாந்த். நம்ம எல்லாருமே அதை பார்த்துருக்கோம், உணர்ந்திருக்கோம், பேசியிருக்கோம், பழகிருக்கோம். இன்னைக்கு உண்மையிலே நாங்கள் சட்டசபையில் பார்க்கும்போது அந்த கம்பீரத்தை பார்ப்போம். அப்போ ஸ்படிக மலையெல்லாம் போட்டுருப்பார், ரொம்ப ஒரு ஆஜான பகனாக வருவார். ஒரு மாதிரி தோரணையே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம சினிமாவில் பார்த்த விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அப்போ பொலிட்டிக்கல் பீட்டு பார்த்துருப்போம், சினிமா துறையில் அந்த மாதிரி போனதில்லை. அவர் புதுமுகமாக இங்கே சட்டசபைக்கு வரும்போது எங்களுக்கு பயங்கர ஆர்வம், என்ன தான் பண்ண போகிறார், பேச போகிறார் பார்த்தா உண்மையில் அந்த கம்பீர தோரணை உண்டு. அப்படி நிமிர்ந்து நின்று பேசுவார், கம்பீரமாக இருக்கும் அந்த பேச்சு. நிறைய விஷயம் பதிப்பில் வருத்தப்படுவார். ஆக போக 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 பழகிட்டார், ஒரு நல்ல டீம் உருவாக்குனார். உண்மையிலே நாங்கள்லாம் எதிர்பார்த்த விஷயம்னா, அரசியல் கட்சி ஆரம்பித்து ரொம்ப துரிதமான காலகட்டத்திலே எதிர்கட்சி தலைவராக வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ராஜ யோகம் இல்லையா? மிகப்பெரிய யோகங்க.
பட் எல்லாருமே அப்போ கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அவருக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு அனுபவப்பட்டவங்க அம்மா அவருக்கு சொன்ன விஷயம்லாம் கொஞ்ச நாள் போட்டுங்க, கொஞ்ச நாள் போட்டும். எப்பவுமே கடைசி கட்டத்தில் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை எதிர்பார்க்காமீங்க, ஆரம்பத்திலேயே முரண்பட்டு கருந்துச்சா நல்லா இருக்கான்னு சொன்ன அட்வைஸு. அதுக்கப்புறம் அவருடைய தலையெழுத்து, அவங்க எடுத்த முடிவு. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி அந்த சென்றது உடனே கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது. அந்த பாக்கியம் அவர் கட்டிச்சு. அப்போது இறைவனுடைய முழு அருளும் உட்கார வச்சிச்சு. அது அவர் செஞ்ச புண்ணியம். ஆனால் அவருடைய வாழ்க்கையுடைய பிற்பகுதி அப்படிங்கிறப்ப அரசியல் சூழ்ச்சிகள், அவருடைய உடல்நல போதாமை, இது எல்லாமே ஒரே நேரத்தில் இல்லை, அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையில் அந்த ஜாதகம் இருந்தால் பார்த்துருக்கலாம். உண்மை இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் இயற்கையாக. நீங்கள் வந்து இப்போ ஒரு அரசியல் தலைவராக பார்க்கும்போது நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. நாங்கள் வாழ்வியலில் சராசரி மக்களோட இதை பின்னி பார்க்குறோம். நேற்று வரைக்கும் வேறு மாதிரி இருந்திருப்பான், இன்றைக்கி வேறு மாதிரி இருப்பான், நாளைக்கு வேறு மாதிரி ஆகிடுவான். எப்போ அந்த காலகட்டம் மாறுது தான் ஜோதிடம் முன்கூட்டியே வழிகாட்டுற விஷயம் தானே. இந்த மாதிரி நிறைய ஜாதகத்தை பார்க்குறோம். ஆனால் 1000 தான் இருந்தாலும் மனசு கொஞ்சம் லேசாக வலிக்கும் அந்த கட்டத்தை பார்க்கும்போது. ஒரு பிரச்சனையோடு வருவாங்க இல்லையா, அப்போ பார்ப்போம் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தார் இவர், இன்றைக்கி எப்படி இருக்காரு, நாளைக்கு எப்படி இருப்பான்னு சொல்லி யூகிப்போம்ல. கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக வலி இருக்க தான் செய்யும். நம்மளும் மனுஷன் தானே, 1000 தான் இருந்தாலும். அப்போ தான் கடவுளில் வேண்டும், இறைவா பார்த்துட்டோம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு. அதே தான் கேப்டனுக்கு சொன்னோம். எல்லாருமே நினச்சிருந்தாங்க ஐயா சீக்கிரம் ரெக்கவரி வரட்டும் நினச்சிருந்தாங்க. ஆனால் கடவுள் வேறு கணக்கு போட்டார். போதும்பா அவருடைய சேவை போதும், அடுத்தவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க, அவருக்கான நேரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் அவரை துன்பப்படுத்த விரும்பலை, நல்ல நிலைமையிலே அவரை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு தான் மார்கழியிலே கூப்பிட்டுனாரு. அரசியல்வாதியாக அவரை நீங்கள் பார்த்த தருணங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார், அதாவது மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி வேல்யூ இருக்குது. ஆனாலும் ஆன்மீகம் சார்ந்து தொடர்ந்து அவர் வந்து நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். அது ஐயப்ப சாமியை பற்றிய படமாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி கல்யாணத்தை மையமாக வச்சு ஒரு படம் கொடுத்தாரு, ஆமாம். அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு அந்த நேரத்தில் அவர் ஒரு டாப் ஸ்டார், ஒரு ஆக்ஷன் ஸ்டார். விஜயகாந்த் அவர்கள் வந்தாலே ஒரு பயங்கரமான ஃபைட்டு அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு என்னடா அது ஆன்மீகமாக படம் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப அதை கொஞ்சம் கூட யோசிக்கலையே அவர். ஏன் யோசிக்கணுன்ற அவர், ஏன்னா அவருக்கு உண்மைத்தன்மை தெரியும்ல, எது நம்மளை வாழ வைக்குது, எது நம்மளை வழிநடத்துதுன்னு தெரியும்ல, அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இல்லை அப்போ ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதுவும் ஒன்று இதுவும் ஒன்று, நீங்கள் அந்த பார்வையில் பார்க்காதீங்க, இந்த பார்வையும் உண்மைன்னு சொல்லிட்டு தான் ஆன்மீக பற்றி நடித்தார். வெற்றிகரமாக படமாக அமைஞ்சிச்சு. எந்த இடத்துலையுமே முதல்ல கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் பார்த்தாங்க, வெளிப்படைத்தன்மை தான் அவர்கிட்ட இயல்பாக உண்டு. அது கோபமாக இருந்தாலும் சரி, பதட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை உண்டு. நம்மளோட இயல்பாக சொல்லுவோம், படப்படன்னு பேசிடலாம்பா, அவனை நம்பிடலாம்பா, ரொம்ப அமைதியாக இருக்க அவனை நம்பக்கூடாது அப்படி இயல்பாக சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்ட மனிதர். டக்குன்னு எந்த விஷயம் எமோஷனாக இருந்தாலும் உடனே அது இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிடுவார். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் தவறு செஞ்சால் வருத்தப்படக்கூடிய நபரும் அவர் தான். அதுக்காக நிறைய முறை வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி கவலைப்பட மாட்டார். தப்புன்னா தப்பு தான். நீங்கள் இந்த டெல்லி போய்ட்டு விட பார்த்துருப்பீங்க, ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரிலாம் டெல்லியில் ஒருத்தர் இந்த மாதிரி போய் பண்ணுறதுன்றது, அது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் போய் பண்ணுறதுன்றது சாதாரண நிகழ்வுலாம் கிடையாது. நம்ம பார்த்து பிரமித்த ஒரு மனிதர் உண்மையிலே. பட் காலங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஏதோ காத்து நிற்கும். அது இங்கே வந்து எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீக பயணத்தில் அவர் இருந்தார். காலம் அவருக்கு நல்ல ஒரு முடிவு கொடுத்துருக்கு. நம்ம ஒரு பக்கம் அவருடைய இறப்பு நமக்கு சோகத்தை தந்தாலும் கூட, நாங்கள் உண்மையிலே இதை நல்லவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நல்லவங்கள நீங்கள் அடுத்தடுத்து உதவி செஞ்சு நீங்களும் அந்த கடத்துக்கு போனோன்னா உண்மையிலே இந்த மார்கழி மாதம் அவருடைய பயணம்ன்றது ஒரு அற்புதமான பயணம். எல்லாத்தையும் தாண்டி கடவுள் அவரை கைவிடலை. முதல்ல அவர் செய்த தான தர்மங்கள் அவர் கைவிடல்ன்றதுக்கு இதை விட சமீபத்திய உதாரணம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் கூறியது போல அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து மார்கழி மாதத்தில் மரணத்தை தழுவியிருக்கிறார், இறைவனடி சேர்ந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப அது மோட்ச நிலையாகவே இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அதுவுமே மெய்யாக இருக்க கடவுளாகன்னு கூறிட்டு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய உங்களோடு சேர்த்து நானும் இறைவனை வேண்டேன். ரொம்ப நன்றி. 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 Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. பாப்பி மேட்ரஸ் வாங்குங்க, தினமும் புத்துணர்ச்சியோட உங்களால தொடங்குங்க.